हेलो जी मिस्टर, मैं बात कर रहा हूँ इंस्पेक्टर राजेश कुमार यादव बात कर रहा हूँ, एंटी टेररिज्म स्क्वाड न्यू दिल्ली से बात कर रहा हूँ। ये नंबर आप यूज कर रहे हैं जिसमें भी आप बात कर रहे हैं, जिसके लास्ट 4 डिजिट है 9832। नो 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 जिसमें भी आप बात कर रहे हैं नंबर आप यूज कर रहे हैं 9965769832। यस 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 तो वही बोल रहा हूँ, आप क्या बोल रहे हैं? नो नो नो, ये जो कॉल है मैं हिंदी नहीं मालूम, इंग्लिश में बोल करो। कौन सा लैंग्वेज आता है आपको? इंग्लिश इंग्लिश ओनली इन इंग्लिश। ओनली स्पीक इंग्लिश। इंग्लिश आई एम स्पीकिंग इंग्लिश, आई डोंट नो हिंदी। I told you which language are you comfortable? English is comfortable for me. English or Tamil. Okay. Tamil, okay. Stay on the line, sir. I will transfer the call in Tamil department, okay? Okay. Stay on the line. Okay. Hello. Hello. கேக்குதுங்களா? கேக்குதுங்க, சொல்லுங்க. ஏடிஎஸ் போலீஸ்ல இருந்து பேசுறேங்க, கண்ட்ரோல் ரூம்ல இருந்து, நியூ டெல்லியில இருந்து. சொல்லுங்க சார். ஒரு சின்ன என்கொயரிக்காக கூப்பிட்டுருக்கோம். இந்த மாதிரி இந்த ஃபோன் நம்பர் எவ்வளவு நாளா யூஸ் பண்றீங்க? இந்த 99657 இந்த நம்பர் ஒரு 10 இயர்ஸா இருக்குங்க சார் என்கிட்ட. 10 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும் சார். ஆமாம் சார். ஓகே, இந்த 8755422277 அந்த ஃபோன் நம்பர் எவ்வளவு நாளா யூஸ் பண்றீங்க? அது என் நம்பர் இல்லைங்க சார். உங்க பேர்ல டெல்லியில 4 மாசத்துக்கு முன்னாடி ரெஜிஸ்டர் ஆயிருக்குது ஜியோ நெட்வொர்க்லன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. அதனாலதான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கால் பண்ணிருக்கோம். இல்லைங்க சார், அது மாதிரி ஒரு நம்பர் நான் கேள்விப்படல. கேசவன் நான் அட்வொகேட்டா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். கேசவன் தங்கா பிள்ளை பேசுறீங்களா? அட்வொகேட் தானே நீங்க? ஆமாங்க சார். அதான் கேட்குறோம். உங்க பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு 4 மாசத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி நமக்கு தகவல் வந்துருக்கு. அது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா டெல்லியில பாம்பு பிளாஸ்ட் நடந்துக்கிறீங்களா? ஆமாங்க. அந்த பாம்பு பிளாஸ்ட் மூலியமா ஒரு 5-6 டாக்டர்ஸ் அரெஸ்ட் பண்ண தெரியுங்க, அந்த காரை கொண்டு போய் எடுத்துனது அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க சார். இந்த டாக்டருக்கு இந்த ஃபோன் நம்பருக்கு லிங்க் இருக்கிற மாதிரி வந்துட்டு எங்களுக்கு தகவல் வந்துருக்கு. கடைசியில் வந்துட்டு வெரிஃபிகேஷன் பண்ணி பார்க்குறப்ப தான் தெரியுது உங்களோட பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கேசவன் சங்கர பிள்ளைங்கிற பேர்ல வந்துட்டு ரெஜிஸ்டர் ஆயிருக்கு சார். அந்த டைம்ல வந்து 4 மாசம் முன்னாடி நம்ம எந்த சிம்மும் வாங்கலைங்க சார். நம்ம பேர்ல 2 சிம்மு, இந்த சிம் ஒன்று, இன்னொரு நம்பர் ஒன்று இருக்கு. 999475 அவ்வளோதான் இருக்கு நம்மகிட்ட. சரி, ஓகேங்க கேசவன். இந்த மாதிரி வந்துட்டு என்ன ஒரு விஷயத்துக்காக நாங்கள் கேட்குறோம்னா, அந்த ஃபோன் நம்பர்ல இருந்து அந்த ஃபோன் நம்பர் மூலியமா நம்மளோட நேஷனல் சீக்ரெட்டு, நம்மளோட ஆர்மி இருக்கு பார்த்தீங்களா? ஆமாங்க. ஆர்மியோட சீக்ரெட்டு, அப்புறம் நம்ம ஏர்போர்ட்ஸ் விமானப்படை இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அதோட சீக்ரெட் எல்லாம் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு பாகிஸ்தான் கண்ட்ரி ஒரு ஐஎஸ்ஐ ஏஜென்ட் டெரரிஸ்ட் லீக் ஆன மாதிரி நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ஃபோன் நம்பரை வச்சு பார்க்குறப்ப தான் தெரிஞ்சிருக்கு உங்களோட பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, அது நியூ டெல்லியில ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சார், நியூ டெல்லியில நான் வந்ததே இல்லை. ஏதாவது சம்மந்தம் இருக்குங்களா நான் கேட்குறேன். நான் என்னோட லைஃப்ல நான் நியூ டெல்லியே வந்ததில்லை இது வரைக்கும். நியூ டெல்லியில் எப்படி நான் வாங்கியிருக்கேன்? சரிங்க. அது எந்த டேட்ல வாங்கியிருக்காங்கன்னு சொல்லுங்க. நான் அது எந்த கோர்ட்ல இருந்தேன், எந்த லோக்கல்ல எல்லா இடத்துலயும் கேமரா இருக்கு. நம்ம மூவ் ஆயிருந்தோம்னா தெரியும். டெல்லியே வராத ஒரு ஆள் எப்படி டெல்லி வந்து சிம் வாங்க முடியும்? அது சிம் தெரியுங்களா? எனக்கு தெரியாது சார். அட்வொகேட்டா இருக்கிறீங்க, ஒரு ஏடிஎஸ் போலீஸ் ஸ்டாண்ட் தெரியாதுங்கிறீங்க. நான் என்எஸ்சின்னு படத்துல கேட்டுவாங்க, அது வேணா பாத்துருக்கேன். ஏடிஎஸ்லாம் வந்துட்டு ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடுன்னு சொல்லுவாங்க. தீவிரவாத செயலில் ஈடுபடுறவங்க பூரா வந்துட்டு சரிங்க, இது பண்றவங்க பூரா ஹேண்டில் பண்றது, கேஸை ஹேண்டில் பண்றது வந்துட்டு நம்மளோட ஏடிஎஸ் வந்து தான் ஃபாலோ பண்ணுவாங்க. சரிங்களா? நம்மளோட கண்ட்ரோல் ரூம் வந்துட்டு நியூ டெல்லியில இருக்கு. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு நம்ம சவுத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா சவுத் இந்தியா இருக்கிறாங்க பாத்தீங்களா? இந்த கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், நம்ம தமிழ்நாடு, அப்புறம் கேரளாலாம். இந்த சவுத் இந்தியாவுக்கு வந்துட்டு ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு பூனேல இருக்கு. நார்த் இந்தியா அந்த சைடெல்லாம் வருது பாத்தீங்கன்னா, இந்த ராஜஸ்தான், மும்பை, குஜராத் இதெல்லாம் வருது பாத்தீங்களா, அதுக்கு வந்துட்டு லக்னோல இருக்குது. ஏடிஎஸ் போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க இதை பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் உங்க சைட்ல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு ஃபார்மலா ஒரு கம்ப்ளைண்ட் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ண சொல்றாங்க எங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பூனேக்கு. ஏன்னா இப்ப நீங்க சொல்றீங்க நீங்க வந்துட்டு நீங்க இந்த சிம் கார்டை வாங்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. இப்ப வந்துட்டு நம்ம ப்ரூஃப் இல்லாம வந்துட்டு நம்ம எந்த சிம் கார்டு வாங்க முடியாது இல்லைங்களா? ஐடி ப்ரூஃப் இல்லாம. ஐடி ப்ரூஃப் ஆதார் அட்டையில ரேக வச்சு தானே சார் வாங்க முடியும்? ரேக வச்சு தான் வாங்க முடியும். இதுக்கு முன்னாடி உங்களோட ஐடி ப்ரூஃப் எங்கேயாவது தொலைச்சிருக்கீங்களா, இல்லை வேற ஏதாவது பர்பஸ்க்காக எங்கேயாவது சப்மிட்? சார், நம்ம எல்லாமே கோர்ட்ல வந்து நம்ம டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறோம். நிறைய இடத்துல நம்ம டாக்குமெண்ட்ஸ் வந்து கொடுக்குறோம், ஜெராக்ஸ் எடுக்கிறோம். அந்த மாதிரி ஏதாவது மிஸ் ஆயிருந்தாலும் வேற எங்கேயாவது வந்து லீக் ஆயிருக்குன்னு யாரையாவது சந்தேகப்படுறீங்களா? ஏதாவது ஒரு ஹோட்டல் பர்பஸ்க்கு, இல்லை டிக்கெட் புக் பண்றதுக்கு, லோன் ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்றோம், லோன் வெரிஃபிகேஷன் அந்த மாதிரி லோன் பண்ணி தரேன்னு சொல்லி தான் நிறைய டைம் வாங்குறாங்க. ஓகே, கிரெடிட் கார்டுக்குலாம் அப்ளை நீங்க யாராவது சந்தேகப்படுறீங்களா, யாராவது சஸ்பெக்ட் பண்றீங்களா இந்த மாதிரி அங்க இருந்து உங்களோட ஐடி ப்ரூஃப் வந்து லீக் ஆயிருக்கும்? ஏன்னா நீங்க இதை பண்ணலன்னு சொல்ற பட்சத்துல வேற யாராவது தானே இதை பண்ணி இருந்திருக்கணும்.
சரிங்க சார். அது எப்படி என்னோட ரேகை வச்சு வாங்குனாங்கன்றதே எனக்கு தெரியலையே. நான் வராதவே சிம் எப்படி குடுக்குறாங்கன்றதே எனக்கு தெரியலையே. இப்போ எப்படின்னா வந்துட்டு நம்ம நாட்டில் நீங்கள் அட்வொகேட்டாக இருக்கிறீங்க, நீங்கள் என்னென்ன கேஸ் வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க, சரிங்க. எவ்வளோ ஒரு பிரச்சனை டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைலாம் நம்மளுக்கே தெரியாத மாதிரி அந்த பிரச்சனை இப்படியெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற பிரச்சனைகள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க கரெக்டுங்களா? அட்வொகேட்டாக இருக்கிறவங்களுக்கு தெரியும் இதெல்லாம். ஆமாங்க. மேபி இந்த மாதிரி வந்துட்டு இப்போல்லாம் வந்துட்டு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் வந்துட்டு இப்போ என்னென்னமோ பிரச்சனை போயிட்டு இருக்கு. திடீர்னு அங்கே பாகிஸ்தான் சைடில் வந்து குண்டு போடுறானுங்க, இப்போ டெல்லியில் பாம்பு பிளாஸ்ட், இந்த மாதிரிலாம் நிறைய நடந்துட்டு இருக்குது. சரிங்க சார். புரியுதுங்களா? அவங்க சைட்ல இருந்து வந்துட்டு அவங்க ஒரு ஸ்டெப் எடுக்க சொல்றாங்க. ஏன்னா வந்துட்டு இப்போ நீங்க அசால்ட்டா விட்டீங்க அப்படின்னா வந்துட்டு சரி, இப்போ என்ன வந்துட்டு பண்ணுங்க? உங்களோட பேர்ல இந்த மாதிரி நம்மளோட நான் secret எதுவும் சொல்றது பண்ணலைங்க. முதல்ல கேளுங்க மிஸ்டர். சொல்றது முதல்ல கேளுங்க. சொல்லுங்க. நீங்க எதுவும் பண்ணலங்கிறது எனக்கு தெரியுது. சரிங்க. நான் முதல்ல என்ன பண்ணணுங்கிறது சொல்றேன், அதை கேளுங்க முதல்ல. சரிங்க. அட்வொகேட்டா இருக்கிறீங்க, ஒரு நல்ல தொழில இருக்கிறீங்க கரெக்டா? ஆமாங்க. உங்களுக்கு ஒரு பேர் இருக்கும், உங்களுக்கு ஒரு ரெputation இருக்கும், அதை நீங்களே கெடுத்துக்காதீங்க. முதல்ல நீங்க உங்க side ல எதுவுமே ஒரு step பண்ணல சார். எடுக்கிறீங்களா? எடுத்துக்கிற மாதிரி நான் எதுவுமே பண்ணலையே. நான் சிம்மே வாங்கினதுன்னா நான் நீங்க டெல்லியே பண்ணலைங்க மிஸ்டர். நீங்க பண்ணல எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனா வந்துட்டு எங்களோட ஏடிஎஸ் போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, அவங்க இதை பண்ணலைன்னா அவங்க வந்துட்டு எங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பூனேல வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுங்க ஃபார்மலா. நேர்ல வந்து அவங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லைங்க. உங்களால நேர்ல வர முடியலன்னா எங்களோட கவர்மெண்ட் ஹாட்லைன் மூலியமா கூட நான் கால் வந்துட்டு கனெக்ட் பண்றேன். நீங்க அதன் மூலியமா உங்களோட கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம். சரி சரி. ஏன்னா இப்போ நீங்க ஸ்டெப் எடுக்காம விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே உங்களோட ஆதார் கார்டை வச்சு ஒரு பேங்க் அக்கௌண்ட் கூட ஓப்பன் பண்ண முடியும். புரியுதுங்களா? பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்க பேர்ல ஏதாவது லோன் எடுத்துட்டாங்கனாலும் இல்ல ஏதாவது ஒரு ஃபேக் டாக்குமெண்ட் ஏதாவது ரெடி பண்ணாலும் உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லைங்களா? அது எவ்வளவு முன்னாடி பணம் நீங்க நீங்க தான் அமௌண்ட் பாதிக்கப்படாதீங்க. ஏதாவது கட்டணுமா சார் ஆன்லைன்ல? இல்ல அது நீங்க அமௌண்ட் எல்லாம் கட்ட வேண்டாம். இது வந்துட்டு டோல் ஃப்ரீ நம்பர் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்க எங்களோட கவர்மெண்ட் போர்ட்டல் மூலியமா வந்துட்டு அப்படியே டேரக்டா வந்துட்டு நாங்க கால் கனெக்ட் பண்ணுவோம். நீங்க அதன் மூலியமா உங்களோட கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம். அது பண்ணும்போது ஏதாவது நம்ம அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தை ஏதாவது திருடிடுவாங்க சார்? உங்க அக்கௌண்ட்ல இருக்க பணத்தை எதுக்குங்க அவங்க திருட போறாங்க? நீங்க யார் இல்ல நீங்க போய் பேசுறீங்க? இல்ல வேணாம் சார். நான் எதா இருந்தாலும் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் மூலியமாவே கூட கொடுத்துறேன் சார். இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி நீங்க பேசுறது எல்லாமே ஒரு நிமிஷம் இருங்க, எங்களோட உயர் அதிகாரி பேசணும்னு சொல்லி சொல்றாரு. அவர் நீங்க உங்ககிட்ட எல்லாமே பேசுறது தெளிவா எல்லாமே சொல்லுவாரு. சரிங்களா? ரெக்கார்ட் இருக்கு. நான் வந்து இந்த மாதிரி நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கீங்க. கேட்டவன் நீங்க ரெக்கார்ட் பண்ணீங்க, எனக்கு பத்தி கவலை கிடையாது. சரிங்களா? பணம் புடுங்கிறதுக்காக ஸ்கேம் கால் பண்ற மாதிரி தெரியுது எனக்கு. கேட்டவன் கேக்குதா? கேக்குதுங்க சார். சொல்லுங்க சார். நான் இன்ஸ்பெக்டர் தேவராஜ் பேசுறேங்க. சார் இது வந்துங்க ஸ்கேம் கால் மாதிரி எனக்கு தெரியுது. இது வந்து நம்ம கிட்ட ஏதோ Scam call தான். நார்த் இந்தியால இந்த மாதிரி பண்ற மாதிரி தெரியுது. கேட்டவன் சொல்றத கேளு, லிசன் பண்ண. சரியா? இது ரெக்கார்ட் இல்லைன்னா சிஎம்ஐயோ கேட்பாங்க, சொல்றதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணணும். நீ வந்துட்டு எஸ்பியா இருந்துக்கோ இல்லைன்னா வந்து கலெக்டரா இருந்துக்கோ இல்லைன்னா அட்வொகேட்டா இருந்துக்கோ அது எங்களுக்கு தேவை கிடையாது. சரியா? கேட்கறதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணணும். புரியுதா? கேசவன் கேக்குதா இல்லையா? கேக்குது. சொல்லுங்க சார். சரி, இந்த நம்பர் எவ்வளவு நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்க சொல்லு. இந்த நம்பர் எனக்கு தெரிஞ்சு 2009 அந்த டைம் வந்து சரி, 875547 இந்த நம்பர் எவ்வளவு நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்க? கேட்கறதுக்கு மட்டும் ஆன்சர் அந்த பண்ணணும். மாதிரி எதுவும் ஒரு நம்பர் சொல்லக்கூடாது. இருக்கிறதே என் நேம்ல இருக்கிறதே எனக்கு இப்ப அவங்க சொல்லி தான் தெரியும். இவங்க அவங்க சொல்லி தான் தெரியும். அவனுக்கே தெரியும்ல. நம்ம ஊர்ல ஒரு மொபைல் நம்பர் வாங்கணும்னா நம்மளோட ஆதார் ஐடி தானே. ஆமா ஆமாங்க சார். அது அட்வொகேட் தானே. ஆமாங்க சார். புரியுதா? ஆதார் ஐடி வாங்கணும்னா என்ன பண்ணணும்? என்னென்ன பண்ணணும் சொல்லு. அதான் நம்ம ஆதார் நம்பர் கொடுத்து கைரேகை வச்சு தான் சிம் கொடுப்பாங்க. கையில வச்சு தான் கொடுப்பாங்க. அப்புறம் எப்படி உன்னோட நேம்ல வந்து இது ரிஜிஸ்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சொல்லு. இதுக்கு ஆன்சர் பண்ண எதுவும் மாத்தி பேசக்கூடாது. கேட்கறதுக்கு மட்டும் ஆன்சர் சார் பண்ணணும். அது எப்படி பண்றாங்கன்னா கேட்பாங்க, அவங்களுக்கு தான் தெரியும். சொல்றதுக்கு மட்டும் கேட்கறதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணணும். சரிங்க. இது பாரு, அதுக்கு உண்டான வழிகள் என்னவோ சோர்ஸ் என்னவோ நம்ம கவர்மெண்ட் கொடுப்போம். புரியுதா? கேட்கறதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணணும். இந்த நம்பர் எப்படி உன் பேர்ல வந்து ரிஜிஸ்டர் ஆகும் சொல்லு. எப்படி ரிஜிஸ்டர் ஆகணும்னா சார் எனக்கு தெரியல. அவங்க வேணா இது வந்து ஆதார் வச்சு வாங்கினாங்களா இல்லை எந்த மாதிரி பேக் யூஸ் பண்ணி வாங்கியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. சரி, நான் ஆன்லைன்ல செக் பண்ணும்போது ஃபிங்கர் பிரிண்ட் இல்ல, கேட்கறதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணணும். வேற கதை எதுவும் பேசக்கூடாது. சரிங்க. புரியுதா? ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க. உன்னோட ஃபிங்கர் பிரிண்ட் இல்லாம உன்னோட போட்டோ இல்லாம எப்படி இந்த நம்பர் யூஸ் ஆகும்? நம்மளோட நேஷனல் சீக்ரெட் வந்து மிஸ் ஆயிடுச்சு, லீக்கேஜ் ஆயிடுச்சு. எங்க ஆசி பகுதிங்கிறவங்க அவன் டெரரிஸ்ட். இன்னும் 120 காரணம் பாம்பு இருக்குன்னு சொல்லி ஏடிஎஸ் சொல்லியிருக்கான். இப்போ ஊர்லயே வந்து ஒரு பாம்பு எடுத்தா யாரும் வந்து பாதிக்கப்படுறது? நீ அட்வொகேட் தானே. ஆமா. சொல்லு. உன் ஊர்லயே ஒரு பாம்பு வந்து வெடிக்குதுன்னு வச்சுக்கோவே, எத்தனை பேர் மக்கள் வந்து காமன் பீப்புள் வந்து இதுல வந்து எஃபெக்ட் ஆவாங்க சொல்லு. இப்ப டெல்லியில பாம்பு வாசம் என்கிட்ட கேட்டா நான் என்ன சொல்ல முடியும்? நான் எங்கேயும் ஒரு இடத்துல இருக்கேன், என் நேம் சிம் இருந்ததே தெரியாதுன்னு சொல்றேன். என்ன வந்து அது வெடிக்குது இது வெடிக்குதுன்னா நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு என்ன தெரியும்?
உன்னோட ஃபிங்கர் பிரிண்ட் இல்லாம எப்படி வந்துட்டு இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சொல்லு. அவன் ஜியோ கம்பெனிக்காரன் பணம் வாங்கிட்டு கூட கொடுத்துருப்பான் சார். யார் பேர்ல வேணா சிம்ம கொடுத்துருப்பான் சார். அதுக்கு நான் பொறுப்பா இப்ப சொல்றான் பணம் வாங்கிட்டு கூட கொடுத்துருப்பான்னு சொல்றேன். பணம் வாங்கிட்டு கூட கொடுத்துருக்கான்னு சொல்லி சொல்றீங்கல்ல. இப்ப எவ்வளவு வந்து இல்லீகல் விஷயம் நடக்குது அக்செப்ட் பண்றியா இல்லீகல் இல்லையா? நடக்குதுன்னா நடக்குதுதான் சார். அவங்க அந்த மாதிரி அவங்க கிட்ட எல்லா ப்ரூஃபும் என் நம்பர் ஜியோல வச்சிருந்தேன். நம்மளோட எல்லா ஃபார் டாக்குமெண்ட்ஸும் எக்ஸாம்பிள் ஜியோல நான் இருக்கும் சொல்றேன். சார். கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லணும், புரியுதா? வேற எதுவும் பேசக்கூடாது. கேட்கறதா என்னோட சொல்லி ஆதார் ஐடியை வந்து நானே மிஸ் பண்ணாலும் என்னோட ஐடியை வந்து மிஸ்யூஸ் பண்ணி ஃபேக் டாக்குமெண்ட் போட்டு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றது, சரி, அது இல்லாம லோன் எடுக்கிறது, எவ்வளவு விஷயங்கள்லாம் தவறா எல்லா நடக்குது. இடத்துலயும் அது ஆதார் தானே கொடுத்து தெரியுமா தெரியல? எல்லா இடத்துலயும் ஆதார் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். அதை அவங்க என்ன பண்றாங்கன்னு எல்லா யாருக்கும் இடத்துலயும் ஆதார் தெரியல. கொடுக்கலாமா? சரி, ஓகே. அதிகாரிங்க அதை வாங்கி யார்கிட்ட சொல்லணும்னு பணம் வாங்கிட்டு கூட கொடுப்பாங்க. காலை அது நாங்க என்ன பண்ண முடியும்? ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோ. ஆ. அதிகாரிகள் வந்துட்டு என்ன பண்றாங்க சொல்லு. அதிகாரிகள் என்ன பண்றாங்க? அவங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கு தான் சார் தெரியும். வந்துட்டு அவங்க வந்து ஆதார் விற்பாங்க சார். யாருக்காவது ஆதார் டாக்குமெண்ட் ஆதார் விற்பாங்க சார். விற்பாங்க. ஆதார்ல வந்து பாதுகாப்பு ஆதார் வந்து- இருக்கு. அந்த ஆதார்ல எல்லாத்தையும் வெளியில கூட கொடுப்பாங்க பணத்தை வாங்கிட்டு. வந்துட்டு இப்ப கொண்டு போய் இதை வச்சுக்கோங்க, எனக்கு இதை காசு கொடுங்கன்னு சொல்ல முடியுமா? என்ன பேசிட்டு இருக்க நீ? ஒரு இந்தியன் சிட்டிசனா பேசிட்டு இருக்கியா நீ? யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஜெராக்ஸ் கடையில எடுக்கிற ஜெராக்ஸ் எக்ஸ்ட்ரா காப்பி போட்டு வித்துட்டு இருக்கானுங்க. டேட்டாவை வந்து வித்து தான் பணத்தை வாங்குறானுங்கன்னு எத்தனை நியூஸ் பேப்பர்ல வருது. அது உங்களுக்கு தெரியாதா? எந்த டேட்டாவை? எந்த டேட்டா வச்சு பணத்தை வாங்குறாங்க சொல்லு. சம்மந்தம் இல்லாத பேசிக்கிட்டு